சலீம், தொடர்கதையாகிட்டே இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாமல் திமுக வெர்சஸ் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை எப்போ தான் முடியும், எப்போ தான் கையெழுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏர்போர்ட்டில் பேசின காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பதிலுமே கூட பட்டும் படாமல் தான் இருக்கு. ஸோ இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செய்தியாளர் ரமேஷ் இதை பற்றின கூடுதல் தகவல்களோடு இணைகிறாரு. ஓவர் டு யூ ரமேஷ். ரமேஷ், நீங்கள் சொன்னீங்க, அதாவது கான்வாய் மூமெண்ட் சிஎம்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்களா? திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல திமுகவின் மூத்த தலைவர்கள் காத்திருக்காங்க. TR பாலு, ஏவா வேலு, RS பாரதி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் குழு அண்ணா அறிவாலயம் வரும் அப்படின்னு தான் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் 6 to 7 மணிக்குள்ள அறிவாலயம் வருவார், காங்கிரஸ் குழுவும் அறிவாலயம் வரும் அப்படின்னு தான் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்க தேசிய தலைமையின் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் இல்லத்துல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தாங்க. அப்போ தொகுதி பங்கீடு நம்பர்ஸை இறுதிப்படுத்துறதுல ஒரு டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது, காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க ஒரு நம்பர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த இறுதி முடிவு அப்படிங்கிறது எட்டப்படாம தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தேசிய தலைமையோட ஆலோசிச்சுட்டு எங்களுடைய முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைய தினம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தரப்புல திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு மாலை 5:30 மணி அளவுல ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து விட்டு விமான நிலையத்துக்கு வெளியே வராம விமான நிலையத்துக்குள்ளேயே மாநில நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். தேசிய தலைமையோடும் ஒரு ஆலோசனை நடத்தியதா சொல்லப்படுது. அதனால தேசிய தலைமை இன்னும் ஒரு ஃபைனல் முடிவை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. தேசிய தலைமை எந்த மாதிரியான ஒரு இறுதி முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்காக காங்கிரஸ் மாநில தலைமை காத்திருப்பதாகவும் அந்த தேசிய தலைமையிடமிருந்து ஒரு முடிவு கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அறிவாலயத்துக்கு செல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பதா பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பொறுத்து அவரும் அறிவாலயம் கிளம்பி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்போது இங்க ஒரு கள நிலவரமாகவும் இருக்கு. எத்தனை மணிக்கு இதுல ஒரு தெளிவான தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ்? உங்களுடைய அரசியல் சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? 7 மணிக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் சொல்றாங்க. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா வேட்பாளருக்கான அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து கூட்டணியை உறுதிப்படுத்திடுவாங்க. காங்கிரஸ் கட்சி வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அறிவாலயத்துக்கு வராம இருக்கிறதுனால காங்கிரசினுடைய நிலைப்பாட்டுக்காக திமுகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் இந்த நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7 மணிக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை சொல்லல அப்படின்னா இன்று இரவு திமுக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாளைய தினம் ராஜ்யசபா வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கடைசி நாள். ஏற்கனவே திமுக ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 3 சீட் திமுக கிட்ட இருக்கு. காங்கிரசுக்கு ஒரு சீட் கொடுத்துட்டா 2 வேட்பாளர் பட்டியலை திமுக அறிவிக்கணும். ஆனா காங்கிரஸ் இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருக்கிறதுனால அந்த அறிவிப்பை வெளியிடுறதுலயும் திமுக தரப்புல இருந்து ஒரு தாமதம் நீடிக்கிறது. அதனால இன்று இரவுக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.